நீங்கள் கேக் பண்ண போகிறோம்ல? ஆமாம், கேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த இழுப்புச்சட்டு ஏதாவது ஆற்றுல பழசு இருந்துன்னு வச்சுங்களேன், யூஸ் பண்ணாமல் போய் அப்படியே இதாகிட்டு இருக்குது. இதை எடுத்து இது மாதிரி ஏதாவது கனமானது எந்த இருந்தாலும் சரி, குக்கர் பழைய குக்கர்னாலும் சரி, இழுப்புச்சட்டுனாலும் சரி, அதை வச்சுட்டு அதில் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு சும்மா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் ஏதாவது இருக்கிற ஸ்டாண்ட் வைக்கிற வச்சுருக்கேன். இது அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது அப்படியே கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே. அடுப்பில் இப்போ இது காமிக்கிறேன். இங்கே என்னென்ன கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். கோதுமாவு, நாட்டு சர்க்கரை, தயிர், கொஞ்சம் வெண்ணெய், பால், கொஞ்சோண்டு உப்பு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் என்ன எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இது டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தது எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நம்ம நட்ஸ் இருந்தால் நட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து பேசிக்கான கேக்கு, கோதுமை கேக்கு. நாட்டு சர்க்கரையும் கோதுமாவும் போட்டு கேக்கு. கோதுமை வந்து ஒரு கப்புனா இது எப்படி எவ்வளோ எடுத்துட்டுருக்கேன்னா, ஒரு 3/4 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை, நல்லா கோபுரமாக 1 கப்பு வந்து கோதுமாவு, ஒரு 1/4 கப்பு வெண்ணெய், காலுக்கு கொஞ்சம் கூட இருக்குன்னு வச்சு வெண்ணெய், அதே 1/4 கப்புக்கு வந்து தயிர், ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு, 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு உப்பு. இது பால் வந்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அது மோஸ்ட்லி ஒரு 1/2 கப்பு செலவாகும். டியூட்டி பற்றி அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். ஓகே. ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை. இது வந்து பால் வந்து 1 கப்பு எடுத்துருக்காங்க. ஓகே. 3/4 கப்பு நாட்டு சர்க்கரையை போட்டுன்ட்டேன். நம்ம எந்த அளவுக்கு கோதுமை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்குள்ள 3/4 கப்பு. எந்த அளவு எடுக்கிறோமோ ஒரே கப்பில் எடுத்துட்டா ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து தயிர் வந்து 1/4 கப்பு. புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா ஏதாவது நம்ம இந்த ரீஃபைண்ட் ஆயில், என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படியே? ஆமாம். இது வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடலாம். நான் இப்போ வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே. சும்மா கலருக்காக இது பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கிறேன். அப்போ தான் ஃபுல்லாக கலக்கலாம். தண்ணி அனுப்புது. தண்ணி ஆகாது. இது கோதுமாவு தானே, இஞ்சின்றோம். இதே போறோன்னா பால் வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாகிட்டுனா தான் பால் வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்காக. இந்த பிளேட்டில் விடுற அளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் பால் வந்து காய்ச்சின பால் தான். அந்த காய்ச்சின பால் ரொம்ப நாள் ஆச்சு கேக்லாம் பண்ணி. பசங்க சின்ன வயசில் இருக்கும் பண்ணாங்க. இப்போ வெண்ணெய் தடவின்ட்டு மேலே மாவு போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் இருந்தால் அப்படியே கழகாக வரும். அப்படி இல்லைன்னா இதுமாரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவின்ட்டு கொஞ்சம் மாவு தூங்கிட்டுருக்கேன். அப்புறம் வந்து இது கொஞ்சம் மேலாக போட்டிருக்கேன். இது வந்து மாவு போட்டிருக்கோம் இல்லையா, இருக்கணும். அதில் அப்படியே பரப்பி வச்சுருவியா? அப்படியே கையால் இப்படி தட்டினோம்னா இதாகும். ஆனால் இது பண்ணிக்கிறேன். இப்படி இதுலேயே அப்படி தட்டிட்டு அதில் வச்சுட்டு அப்படியே மூடிட வேண்டியதான். மூடிட்டு அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஓகே. ஒரு 30-35 மினிட்ஸ் ஆகும். அப்புறம் எடுத்து பார்க்கலாம், வெந்திருக்கான்னு பார்க்கணும். வேகலாம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இது பண்ணணும். ஸோ அப்படியே இதில் போதும். ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கா? இல்லை, பரவாயில்ல, கொஞ்சம் இது இருந்தால் பரவாயில்ல. 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 30 நிமிஷம் ஆகும். 30 நிமிஷம் ஆகும். ஆட்டம் கரெக்டாக 6 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்ப்போம். நெல் பொண்ணு வந்து இந்த இது இருக்குல்ல, இந்த குச்சி இருக்குல்ல, அதை வச்சு உள்ளே போட்டு பார்த்தோம்னா தெரியும் ஆயிருக்கு ஒட்டாமல் வருது இல்லையா. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. நல்ல ஸ்மெல் வருது. ஆஃப் கரெக்டாக 30 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதை கட் பண்ணணும். அப்போ தான் உதிராமல் வரும். அப்படி ஆகட்டும். இன்னும் 1/2 மணி நேரம் விட்டுறேன். நான் இது 10 நிமிஷம் அதில் வைப்பேன். அப்புறம் வெளில எடுத்து ஒரு 10 நிமிஷம் வைப்பேன். ஓகே. பட்டர் பேப்பர் வந்து இதாக இருக்கும். சூப்பர். அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். கட் பண்ணுற விசேஷ் கட் பண்ணலாம். கட் பண்ணவே தெரியுது. சாஃப்டாக இருக்கு பார்த்தீங்களா. நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லு. கொண்ட கூட பீஸா விசேஷ் கட் பண்ணி அப்படியே கொடுப்பான். இன்றைக்கி மதர்ஸ் டேக்கு மம்மிக்கு கொடுத்துருவான்.
ஆமாம். அது ஸோ பிளேட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும்ல. சூப்பர். அமைக்கினா தெரியுதா? சாப்பிட்டாங்க. கேக் பேசிக் கேக் அது. ஓ பேசிக். ஆமாம், இது ஆற்றுல இருக்கிற கோதுமை கேக். ஆமாம், கோதுமை. இதுக்கு வந்து அவன்லாம் தேவையில்லை. அவன் என்ன நாட்டு சக்கரை வேண்டாம், மைதா மாவு கிடையாது. இந்த பட்டர் கூட வேணான்னா நம்ம வந்து இந்த ஆலிவ் ஆயிலோ இல்லை ஏதாவது ரீஃபைண்ட் ஆயிலோ எடுத்துக்கலாம். ஃபேண்டாஸ்டிக். சூப்பர்.